2026 வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை. இல்லை, ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்ருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை, அவர் ராசி இல்லை, அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2021 எல்லாற்றையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அதே மாதிரி 2026 அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும், இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு, ஒரே டீமில் எல்லாரும் இருக்கான், ஒரே டீமில் எல்லாரும் இருக்கான். எந்த டீமில் இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மட்டும் ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா இன்னப்போ இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளாக வந்து நிற்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து. எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறதுனால அப்படி இருக்குது. பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸாக சேர்ந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபிலாம் சேருவாங்களா? ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பார்க்குறாரு. அதுக்காக வந்து போன வருஷம் உங்கள் கூட, போன தேர்தல் உங்கள் கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்கிறாரு, 2021 உங்கள் கூட இருந்தார் அப்படின்னு. ஒரு கட்சியில் வந்து திமுக எப்பயுமே அப்படி தான், நம்ம ஒரு 2 தடவை பார்க்கும், இது என்னென்னு செய்யும், தொழில் கற்றுக்கணும், அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க. 2021 வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது, அடுத்ததில் நாங்களே பார்த்துக்குறோம், இவ்வளோ தானே, நாங்களே பார்த்துருவோம். சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காப்புல? இல்லை, நாங்களே பார்த்துருவோம். என்னங்க அப்படி நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சுப்பா, போர்டை மாற்றியாச்சு போ. அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடித்தாங்க. 2021 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்கன்னு. அங்கே வந்து நிறைய பசங்களாக இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த டீமில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீமில் நிறைய பசங்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேறு மாதிரி பேசுவீங்களே, நீங்கள் எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க, தலைவர் தான் சொல்லுவீங்க, முதல்வர் தான் சொல்லுவீங்க, வேறு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸில் வந்து பேசுவோம்றாங்க. இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. சார் இப்போ யாருக்கா வேலை பார்க்க வந்திருக்காங்க, நமக்காக பேரை சொல்லி சொல்கிறா அப்படி. அவங்களுக்கு இந்த ஃபார்முலாம் தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க, சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேர், நமக்கு நாமே, அதனால் நம்மளே பண்ணி விடப்பா, எதுக்குப்பா நமக்கு தெரியாத தேர்தல் அரசியல் அப்படின்னு. எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசாக முதல்ல கவனம் செலுத்தினது வந்து, நான் 2 விஷயம் சொன்னேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுகவை கூட்டணியை சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை. ஸோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எட்டு வர்றாங்க, ஏக்க படிச்சு விட்டாங்க, பீரங்கி எட்டு வர்றாங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டு வச்சுட்டு மொத்தம் 38 பேர் எல்லாம் வரிசையில் இருக்கீங்க, எல்லாம் ஆல் ரைட், எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ண, நம்ம இதில் வந்து என்னென்ன எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அவர் அங்கே இருந்தாங்க. நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே, அவங்களும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஃபுல் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, எல்லாத்தையும் முடியுங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நமக்கு. ஸோ வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது. கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பற்றின ஒரு சீட்டு அலோகேஷனில் வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்லை, எல்லாரும் இருக்கிறத வந்து எடுத்துக்கிறது அப்படின்னார். தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது 2019 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார். அப்போ நான் உண்மையிலே நினச்சேன், வெளியும் சொன்னேன், 10லாம் ஓவருங்க, இப்படி அங்கே கொத்தா அள்ளி கொடுக்குறது அவ்வளோ தூரம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு. 4 பேர் மட்டும் கேட்டுட்றாங்க. அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கரெக்டாக சொன்னாங்க, மற்றவங்க அமைதியாக இருக்காங்க, கூட்டணி கட்சி பேசாமல் சொல்லக்கூடாது. அப்போ 10 கோடி கொத்தா கொடுக்குறோமாங்கன்னு யோசிச்சேன். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, மொத்தமாக 39 தூக்குனார்ல, அப்போ அந்த 10 சரி கணக்காகி போச்சு. அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப க்ளீனாக இருந்தார் பாருங்க. 2024 வரும்போது சரி, போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது, அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும். இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார், இவ்வளோ தாராளமாக இருக்கிறாரு. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்க போகுது அப்படின்னா, 21 சட்டமன்ற தேர்தலில் ஆளுக்கு 6 சீட்டு மடக்கிட்டார்.
ஆடி போயிட்டோம். நம்ம இவ்வளோ குறைவாக எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனையாக போச்சு. நான் அநேகமாக கூட்டணி முடிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சுன்னு நினச்சேன். என்ன பேசுனாங்களோ, என்ன சொன்னாங்களோ, என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்கள் அண்ணன் வைகோலாம் பயங்கரமாக கோவப்பட்டுருவார் நினச்சேன். கோவப்பட்டார். அப்புறம் சரியாயிட்டார். 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் கோவப்பட்டாங்க, சரியாயிட்டாங்க. இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்குது. பயங்கர ஆச்சரியமாக அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்லை, செயலையும் சேர்ந்துருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்போ அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்திருக்கு. நம்ம வந்து என்ன சொன்னால் எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிற்கிது போல் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே ஒரு எதிர்ப்புனே இல்லாமல் போச்சு. அதே தான் 2026க்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒன்றும் தொட முடியாது. பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. 2019 இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2017 இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. 2017 இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எத்தனை எல்லாம் பேசி கரைஞ்சி 2019 ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டாங்க. 2021 அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2024 அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது. 2024 பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரிஞ்சுது. எங்க அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும். அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சரியாயிரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேச்சை கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எதா இருந்தாலும் 6 மாதம் கழித்து பேசுவோம். ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில் பேச முடியாது. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க. டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம், ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு, அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார். அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேது. எல்லாரும் சரின்றாங்க. அவ்வளோ ஆஃபர் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துறாரு. அது வந்து எல்லாரும் பேசாமல் போயிடுறாங்க. அவ்வளோ மாஸ்டராக உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த 2026க்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இப்போ ஓடிட்டே இருக்கும். அப்போ காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியாக திமுக தான் வச்சிருக்கு. முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணிலேருந்து யாரையாவது ஒருத்தரையாவது உரியிட மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது. பார்ப்போம், ஒரு 6 மாத வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சப்போ தான் மற்ற விஷயம்லாம். திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது. திரு விஜய் வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து தனியாக போகலான்னு நினைக்கிறாரு. அவருமே டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுப்பார். அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும். ஏன்னா நீங்கள் பயங்கரமாக அரசியலில் ராஜதந்திரத்தை திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது. நான் வந்து பல இடங்களில் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க அப்படின்னு பாரேன், எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டாங்க, பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு திமுக ஏடிஎம்கேவும் பிஜேபி சேர போகிறாங்க. அவங்க ரெண்டும் நாங்கள் சேரல அப்பா சேரலையா, ஓகே அதான் எனக்கு வேறு சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு அதுவும் துணை முதலமைச்சர் சொல்கிறார், அவங்க ஏற்கனவே கூட்டணியில் தாங்க இருக்காங்க அப்படின்றார். நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக இப்போ தான் வந்திருக்கு. யாரோட கூட்டணிங்கிறதெல்லாம் நம்ம டிசம்பரில் முடிவு பண்ணணும். ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்கள், இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பரில் பார்ப்போம். அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் ராஜேந்திரம் இல்லை, எதிர்கட்சிகள்லேயும் ராஜேந்திரத்தை காட்டக்கூடியதாக திமுக இருக்குது. நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிரமாதமாக மும்மொழி கொள்கை, அது வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமுத சுரபி மாதிரி. அது எப்போ எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக்லாம் எடுத்து விட்டால் அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்கள் சார், டிஎம்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோடில் வச்சிருச்சு. நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபா திருடல, உண்மை சொல்ல, நான் திருடலை அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அவன் நான் திருடலை தான். இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாமல் பண்ணி விடுச்சு. அப்போ டிஎம்கே வந்து எவ்வளோ அருமையாக நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளோ ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அது என்னென்ன அவங்கள வந்து சலசலப்பை வச்சுருது.
அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இந்த டாப்பிக்கில் இந்த ஆட்சியை பற்றின ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய எங்கள் அண்ணங்கள் பேசுவாங்க. அண்ணன் பேசியிருக்கிறாரு. அண்ணன் கல்கி பிரியன் நிறைய டேட்டா சொன்னார். அண்ணன் காந்தராஜ் வந்து 6 அடிச்சார். ஒருத்தர் ஒரு பாலில் 6 அடிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு பாலில் 6 அடிச்சா அப்படி இருக்கும். அண்ணன் பிரமாதம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்கவன் அண்ணன் கோபால் இருக்கிறாரு. அது வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் கொண்டு அடிச்சு விழுத்துறாரு. அதனால தான் அவர் வந்து பல வருஷமே கூலிங் கிளாஸ் போட்டே இருப்பார். நெற்றிக்கனில் பார்த்தா எதிராக யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை போட்டு விட்டுருவாரு. ஹிந்துராம் கேட்க வேண்டியதே இல்லை. இந்த தமிழக பத்திரிகையில் வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி. மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் வாழ்ந்த, என்னுடைய சிரம் தாழ்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்பு முதலமைச்சர் இருக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.